அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகத்தின் சகோதரரும் நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநருமான சி.வி. ராதாகிருஷ்ணனின் இல்ல திருமண விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆன்றோர் சான்றோர் முன்னிலையில் வி.ஆர். அர்ஜுன், என்.ஆர். ஜீனா திருமண வைபவம் இனிதே சிறப்புற நிகழ்ந்தது. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகத்தின் சகோதரரும் நியூஸ் டே தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநருமான சி.வி. ராதாகிருஷ்ணனின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி மணமக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பூங்கொத்து கொடுத்து 16 பெற்று நீடூழி வாழ வாழ்த்து. நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநர் சி.வி. ராதாகிருஷ்ணனின் மூத்த மகன் வி.ஆர். அர்ஜுனின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களை இன்முகத்துடன் வரவேற்ற சி.வி. ராதாகிருஷ்ணனின் சகோதரரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட திரளானோர் பங்கேற்பு. நியூஸ் டே தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநர் சி.வி. ராதாகிருஷ்ணனின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்று வி.ஆர். அர்ஜுன், என்.ஆர். ஜீனா ஜோடியை வாழ்த்திய புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆன்றோர் சான்றோர் போற்றும் வண்ணம் அறம் பிறழாத வாழ்க்கையை வாழ மணமக்களுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் வாழ்த்து. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகத்தின் சகோதரரும் நியூஸ் ஜே தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநருமான சி.வி. ராதாகிருஷ்ணனின் இல்ல திருமண விழாவில் பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் பங்கேற்பு. தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் உள்ளிட்ட திரளான அரசியல் கட்சி தலைவர்கள், பிரமுகர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகத்தின் சகோதரர் சி.வி. ராதாகிருஷ்ணனின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமக்கள் எல்லா நலன்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ வாழ்த்திய உயர்நீதிமன்ற நீதிபதி ரமேஷ். நடிகர்கள் ராமராஜன், தாமு, மக்கள் தொலைக்காட்சி பாஸ்கர் உள்ளிட்டோரும் மணமக்களை வாழ்த்தினர். அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகத்தின் சகோதரரும் நியூஸ் ஜே தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநருமான சி.வி. ராதாகிருஷ்ணனின் இல்ல திருமண விழாவில் அதிமுக மாநில, மாவட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் பங்கேற்பு. கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா, புதுச்சேரி மாநில கழக செயலாளர் அன்பழகன் மற்றும் கழக இணை செயலாளர்கள் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். நியூஸ் டே தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநர் சி.வி. ராதாகிருஷ்ணனின் இல்ல திருமண விழாவில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி மற்றும் வி.சி.க. நிர்வாகிகள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பு.
கோவையில் ரோட்டரி கிளப் சார்பில் போலியோ விழிப்புணர்வு பிரச்சார பயணத்தை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கொடியசைத்து துவக்கி வைத்தார். சிங்காநல்லூர், லாலி ரோடு, சக்தி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மேம்பாலம் அமைக்க அதிமுக ஆட்சியில் திட்டமிடப்பட்டதாகவும் அப்பணிகள் திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் அந்த பணிகள் நடைபெறும் என்றும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. இந்த டெவலப்மெண்ட்டை பற்றி சொன்னீங்க. இன்னும் நாங்கள் நினச்ச ஒரு 2-3 பாலம் மட்டும் தான் மிஸ் ஆகிருக்குது. சிக்னல் ஒரு பாலம், அதே போல் லார் ரோடு சிக்னல் ஒரு பாலம், அதே போல் சத்தியமங்கலம் ரோடு வந்து அப்போவே நாங்கள் எடுத்து சர்வே பண்ணி வச்சுருந்தோம். அது ரோடும் விரிவாக்கணும். கணபதி கிட்ட நான் கிட்டத்தட்ட இருக்கும்போது ஒரு 30-35 கோடி நான் ஒதுக்கி அந்த ரோடு அகலப்படுது. அங்கே தான் இப்போ பார்த்தா டிராஃபிக் கணபதி தாண்டவே முடியாது. அதுக்கும் இந்த பெண்லையும் அங்கே ரோடு அகலப்படுத்துறதுக்கு நிதியெல்லாம் ஒதுக்கிட்டோம். அது தவிர்க்க முடியாத காரணத்தில் இப்போ நின்றுச்சு. மீண்டும் எங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் பொழுது இன்னும் கோயம்புத்தூருக்கு அதிக செகண்ட் ஸ்கீமு, இந்த பாலங்கள், இந்த கணபதி சக்தி ரோடு அகலப்படுத்து, இந்த மாதிரி விடுபட்ட பணிகள் கண்டிப்பாக கோயம்புத்தூருக்காக செய்துவிடும். டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் விளைவித்த நெல்லை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் உடனடியாக வாங்காமல் 15 நாட்களுக்கு மேல் தாமதப்படுத்துவதை அறிக்கை வாயிலாகவும் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அரசின் கவனத்தை ஈர்த்த பிறகும் அலட்சியமாக இருந்து நாடகமாடல் அரசு. கடந்த 22ஆம் தேதி புரட்சித் தமிழர் டெல்டா மாவட்டத்திற்கு நேரடியாக வந்த பிறகு புது வசனங்களை எழுதி வேளாண்மை துறை அமைச்சர், உணவுத்துறை அமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரும் ஓரங்க நாடகத்தை நடத்தி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் R. காமராஜ் குற்றச்சாட்டு. நெல் கொள்முதல் செய்வதில் முழு தோல்வியடைந்த திமுக அரசு தவறை திருத்திக் கொள்ளாமல் உண்மையை மறைத்து பூசி மெழுகும் விடியா திமுக அரசின் வாரிசான துணை முதலமைச்சருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் R. காமராஜ் கடும் கண்டனம். டெல்டா மாவட்ட மக்கள் கடந்த 20 நாட்களாக செய்வதறியாது திகைத்து நிற்கும் சூழ்நிலையில் அவர்களை பார்த்து ஆறுதல் கூறுவதற்கு கூட தெம்பு இல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் என விமர்சனம். டெல்டா மாவட்டம் மற்றும் பிற மாவட்டங்களில் நடவு செய்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். கொள்முதல் செய்யப்படாத முளைவிட்ட நெல் மூட்டைகளையும் கணக்கீடு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்கவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் R. காமராஜ் வலியுறுத்தல். அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றும் சட்ட திருத்தத்தால் ஏழை மாணவர்களின் அடிவயிற்றில் அடிக்கும் சூழலை திமுக அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. மிகப்பெரிய அபாயத்தை தொட்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் சமூக நீதி பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை என்றும் இந்த சட்டத்தை அடியோடு ரத்து செய்ய வேண்டும் என கோவையில் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டத்தில் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டிலே உள்ள ஒவ்வொரு ஏழை மாணவனுக்கும் அவனுடைய அடிவயிற்றில் அடித்த மாதிரி ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உடனடியாக இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். கோவி செழியன் கல்வி அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு? கல்வி வளர்ச்சிக்கு, ஆராய்ச்சி வளர்ச்சிக்கு. முட்டாள் அமைச்சர் அவர்களே, கல்வி வளர்ச்சியா? இதுவரை இந்தியாவில் எந்த தனியார் கல்லூரி ஆராய்ச்சியிலே, பல்கலைக்கழகம் ஆராய்ச்சியிலே சிறந்திருக்கிறார்கள்? எங்களை எல்லாம் ஏமாத்தாதீங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை பார்வையிடாமல் பாதிக்கப்படாத இடத்தை வெற்று விளம்பரத்திற்காக பார்வையிட்டு போட்டோஷூட் நடத்திய திமுக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். திறனற்ற திமுக அரசு விவசாயிகளின் நலனில் அக்கறை இல்லாமல் வெற்று விளம்பரத்திற்காக நடவடிக்கை எடுப்பது போல நடிப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. வாகனத்தில் வந்தாரு, நல்லா இருக்கிற இடத்துல பார்த்தாரு, நேராக மாவட்ட ஆட்சியருக்கு போனாரு, நல்லா இருக்குன்னு செய்தி கொடுத்துட்டு போறாரு. இதுக்காக நாங்கள் பார்க்க சொன்னோம். அதுக்கு சென்னை தலைமைச் செயலகத்திலேருந்து நீங்கள் அறிக்கை கொடுத்துடலாமே. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறணும், தேக்கமனத்தில் நெல்லை வெளியாக்கணும். ஒரு வேளாண்துறை அமைச்சராக இருக்கிறவர் இந்த மாதிரி ஒரு விவசாயிகள் மேலே அக்கறை இல்லாமல் பார்த்துட்டு போது எங்களுக்கு கவலை அளிக்கிறது. சென்னையில் ஜூலை மாதம் முதல் பெய்த மழையால் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரித்து நீர் உறிஞ்சும் தன்மை குறைந்துள்ளதாக நீரியல் வல்லுநர்கள் தகவல்.
பருவமழையின் போது கனமழை பெய்தால் சென்னை தாங்காது எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் இனியாவது கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் விடியா திமுக அரசு விழித்துக் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமா என மக்கள் கேள்வி. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஜோதிநகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேங்கியுள்ள மழைநீர் அகற்றப்படாததால் கல்வி கற்க இயலாமல் மாணவிகள் அவதி. மழைநீரை அகற்ற எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் விடிய அரசு நகராட்சி அதிகாரிகள் இருப்பதாக பொதுமக்கள் கடும் சாடல். சென்னை அபிராமபுரத்தில் 24 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த மின்வெட்டால் கடும் இன்னலுக்கு ஆளான பொதுமக்கள். மின்வெட்டை போன்றே ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பின் தமிழக மக்களின் வாழ்வும் இருளாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் காட்டம். அது ஏதோ லோ வோல்டேஜுங்கிறாங்க, எங்கேயோ ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சா என்னமோ தெரியல. ஆனால் சரி பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே ஃபோன் பண்ணிட்டாங்க, கரண்ட்டே வரல. எப்படி எல்லாம் தொழில் பண்ணுறது, மக்கள் போகிறது வர்றது, பிள்ளைங்கள்லாம் ஃபேன் இல்லாமல் ஸ்கூலுக்கு போகிறது எல்லாமே சிரமம்தான். வயசானவங்கள்லாம் இருக்கிறாங்க. தமிழ்நாடு ஓய்வூதிய சங்கம் சார்பில் நாடக மாடல் திமுக அரசை கண்டித்து சென்னை உட்பட பல்வேறு மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல், 70 வயது நிறைந்தவர்களுக்கு 10% கூடுதல் ஓய்வூதியம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. எங்கள் கையில் எச்சரிக்கை 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 எச்சரிக்கை. தமிழக அரசு தமிழக அரசு நிறைவேற்று நிறைவேற்று பழைய பென்ஷன் திட்டத்தை பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக நிறைவேற்று. தஞ்சாவூர் மாவட்டம் காட்டூர் பகுதியில் நெல்மணிகள் நனைந்து முளைத்து சேதமடைந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நெல்மணிகளை உதயநிதி ஸ்டாலின் நேரில் வந்து பார்க்காததால் கடும் மன உளைச்சலில் விவசாயிகள். நம்பி ஓட்டு போட்ட தங்களை உதயநிதி ஸ்டாலின் ஏமாற்றிவிட்டதாகவும் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டதாகவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் காட்டம். உதயநிதி ஸ்டாலின் நேற்று இங்கே வந்து ஆய்வு செய்யறேன்ட்டு நாங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆய்வு செய்ய வரவே இல்லை. அவர் அங்கே பிள்ளையார்பட்டியில் நின்று எடப்பாடியார் சொன்னது பொய், எல்லாம் கிளியராக இருக்குது, எந்த இதுவும் இல்லை, பர்ச்சேஸ் எல்லாம் நல்லா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இங்கே எங்களுடைய நிலைமையை பாருங்கள். அவரை நம்பி ஓட்டு போட்டு நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். ஆனால் எங்களுக்கு விவசாயிக்கு துரோகம் விட்டு போயிட்டார். மெயின் ரோட்டில் நம்பிக்கை துரோகம் விட்டு போயிட்டார். விவசாயி எங்களுடைய வாழ்வாதாரமே கிடக்கு பாருங்க. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே வடிகால்கள் முறையாக தூர்வாரப்படாததால் 100 ஏக்கருக்கும் அதிகமான விவசாய சங்கங்களில் மழைநீர் தேங்கி நெற்பயிர்கள் பாதிப்பு. விவசாயத்தை அழிப்பதையே முதன்மை நோக்கமாக கொண்டு செயல்படும் விடிய அரசால் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குமுறல். வடிகால்லாம் எதுவும் சுத்தமாக வெட்டப்படாததுனால ஒரு டோட்டலாக எல்லாமே மூழ்கி போய் பயிர் வடிகிற எந்த ஒரு காரணமும் இல்லாததுனால எல்லாம் அழுகி போய் கிடக்கு. இப்போ இந்த அழுகி போய் இப்போ இது என்ன பண்ணுறது, திரும்ப உழுகிறதா இல்லை விதை விடுறதா, எப்போ நடுறது, திரும்ப மானம் மழை பருவகாலம் வருது, திரும்ப புயல் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ திரும்பவும் ஒரு மழை பெஞ்சா இது திரும்ப நாங்கள் நடுறதா என்ன பண்ணுறதுங்கிறத ஒரே கவலையாக இருக்க. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே நெல்லிக்கொள்ளை கிராமத்தில் மழை வெள்ளம் வெளியேறி வடிகால் வசதி இல்லாததால் 200 ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் பாதிப்பு. முன்னெச்சரிக்கையாக வடிகால் அமைப்புகளை ஏற்படுத்தாத விடிய அரசின் அதிகாரிகள் பயிர் சேதம் குறித்து ஆய்வு செய்யக்கூட வரவில்லை எனவும், எவ்வகையிலும் மக்களுக்கு நன்மை பயக்காத அரசு இருந்து என்ன பயன் எனவும் விவசாயிகள் ஆவேசம். வாய்க்கா வடிகால் இல்லாமல் எல்லாமே நட்டது பூரா அழிஞ்சு போய் நிற்குது. இன்றைக்கி 3 நாளாக யாருமே பார்த்து எந்த தண்ணி திறக்கிறதுக்கான வழிவாசல் இல்லை. விவசாயி நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொல்கிறாங்க. நாட்டில் விவசாயி படுற அவதி இந்த அரசாங்கம் அதிகாரியோ யாருமே இதை பார்க்கல. வயிறு எரிந்து கொதித்து போய் நிற்கும் விவசாயிகளின் துயரை துடைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காத கையாலாகாத துணை முதல்வர், அமைச்சர்களால் கண்ணீர் வடிக்கும் விவசாயிகள். திருவள்ளூர் அருகே நெல் அறுவடை செய்து 40 நாட்களுக்கு மேலாகியும் நாடக மாடல் திமுக அரசு நெல்லை கொள்முதல் செய்யாததால் சுமார் 500 நெல் முட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. தொடர் மழை காரணமாக பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வாலாஜாபாத்
அவளூர் இடையிலான தரைப்பாலம் மூழ்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிப்பு. பாலத்தின் நிலை கருதி முறையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் கொள்ளையடிப்பது ஒன்றையே குறிக்கோளாய் கொண்டிருக்கும் விடிய அரசுக்கு மக்கள் கண்டனம். திருவள்ளூர் அடுத்த தண்டலம் கிராமத்தில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம். தனிநபர்களால் ஏக்கரி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள நிலையில் கமிஷன் பெற்றுக்கொண்டு கண்டுகொள்ளாமல் இருந்த விடிய அரசின் அதிகாரிகளால் மழை வெள்ளம் வடிய வழியில்லாத சூழல் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. முன்னெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக தண்ணி தேங்கி நிற்கிது. வீட்டில் எல்லாம் பாம்பு பல்லி எல்லாமே வருது சார். இப்போ எல்லாம் இப்போ அந்த ஏரிக்காவை எடுத்து விட்டுங்கலாம் எங்களுக்கு நல்ல இதுவாக இருக்கும் சார். இப்போ தண்ணி வருது ஃபுல்லாக. தண்ணி அங்கே எல்லாம் லாக் பண்ணிக்கிறாங்க. இந்த ஏரிக்காவை இருந்துன்னா எங்களுக்கு இந்த தண்ணி இங்கே வந்ததே கிடையாது சார். இதுவரை நாங்கள் வந்ததே கிடையாது இதுமாரி. தாய்லாந்தில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 10 கோடி ரூபாய் மதிப்புடைய 10 கிலோ உயரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா பிடிபட்டது. விடிய அதிமுக ஆட்சியில் நாடு விட்டு நாடு வரை கஞ்சா கடத்தும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே 11ஆம் வகுப்பு படித்து வந்த தனது மகளை காதலித்த இளைஞரை பட்டப்பகலில் கட்டையால் அடித்து கொலை செய்த தந்தை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மற்றும் சட்டத்தின் மீது துளியும் பயமில்லாததால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை சோழிங்கநல்லூர் அருகே 5ஆம் வகுப்பு மாணவியை அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் தரை துடைப்பானால் தாக்கிய சம்பவத்தால் அதிர்ச்சி. தலைமை ஆசிரியர் மீது புகார் அளிக்க சென்றபோது விடிய அரசின் ஏவல் துறை சமாதானம் செய்ய முயன்றதாகவும் பெற்றோர் தரப்பினர் தகவல். சென்னை கொடுங்கையூரில் ஷேர் ஆட்டோவிற்கு டயர் கேட்டு தகராறு செய்த 3 இளைஞர்கள் கடை உரிமையாளரின் மகனை தாக்கி அராஜகம். வீடியோ ஷூட்டில் மட்டுமே முனைப்பு காட்டும் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த நாள் முதல் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முழுவதும் சீர்குலைந்து விட்டதாக மக்கள் விமர்சனம். தேனி மாவட்டம் கம்பம் வழியாக கேரளாவிற்கு 46 கிலோ கஞ்சா கடத்தி வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் சிக்கினர். விடிய அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு கஞ்சா நகரமாக மாறி வருகிறதா என பொதுமக்கள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசனம் செய்ய வந்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் காத்து கிடந்த பக்தர்கள். வெகு நேரமாக சுவாமி தரிசனத்திற்காக காத்து நின்ற பக்தர்களை அலைக்கழித்து திமுக அமைச்சரை சுவாமி தரிசனம் செய்ய உள்ளே அனுப்பியதால் பக்தர்களிடையே சலசலப்பு. இலவச பேருந்தில் பயணம் செய்யும் பெண்களை அமைச்சர்கள் ஓசி என வசைப்பாடுவதை கண்டுகொள்ளாத பொம்மை முதல்வரால் விடியா பேருந்தில் பயணம் செய்யும் பெண்கள் நாள்தோறும் அவச்சொல்லுக்கு ஆளாகும் நிலை. திருநெல்வேலியில் இலவச பேருந்தில் பயணித்த பெண்ணை பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சிறிது தூரம் தள்ளி இறக்கிவிட்ட ஓட்டுநர் ஆபாச வார்த்தைகளால் திட்டியதால் பெண் ஆவேசம். வேலை பார்த்துக்கிட்டு என்ன வாரி பிஞ்சு வரும் காது கேட்காதால செவிட்டு போயிலாம் கேட்டேன். செவிட்டு போயெல்லாம் கேட்கல என்ன வரும்போது அங்க இருந்து ஒரு சாப்பிட பாக்கல சென்னை பட்டினம்பாக்கம் கடற்கரையில் கொட்டி கிடக்கும் குப்பை கழிவுகள். விடிய அரசின் செயலற்ற தன்மையால் கடற்கரை குப்பை மேடாக மாறியுள்ளதால் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம்.
சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட கொருக்குப்பேட்டை பகுதிகளில் திறந்த நிலையில் இருக்கும் கழிவுநீர் கால்வாயில் விழுந்த குழந்தை மீட்பு. விடியா ஸ்டாலின் அரசின் மெத்தனத்தால் மக்களின் உயிர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாநகர பகுதியில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு பெய்த மழையால் தண்ணீர் வடியாமல் குளம் போல் தேங்கியுள்ளதால் மாணவர்கள் அவதி. விடியா திமுக அரசும் பொதுப்பணித்துறை தண்ணீரை எடுக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. திருவள்ளூர் அருகே தொடர் மழை காரணமாக கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு எல்லப்ப நாயுடுபேட்டை புதூர் இடையிலான தரைப்பாலம் நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிப்பு. உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை துளிகளவும் கேட்டுக்கொள்ளாமல் அலட்சியத்தில் இருந்த விடியா அரசின் மாவட்ட நிர்வாகத்தால் அவதிக்குள்ளாவதாக பொதுமக்கள் வேதனை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரில் திண்டுக்கல் மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை உதவி இயக்குநரின் திண்டுக்கல் மற்றும் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் மக்கள் நலன் பற்றி சிறிதும் அக்கறை காட்டாததால் தமிழ்நாட்டில் லஞ்ச லாவணியங்கள் தலைவிரித்தாடுவதாக பலரும் குற்றச்சாட்டு. முறையாக குடிமராமத்து பணிகளை மேற்கொள்ளாமல் கோட்டை விட்டுவிட்டு உண்மையை கூறிய பெண் விவசாயியை சாடுவதை விடுத்து விவசாயிகளின் உழைப்பை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வாரிசு அமைச்சருக்கு வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டத்தில் மழையில் நனைந்த நெற்பயிர்களை உடனடியாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க நாடகமாடல் திமுக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. மழைநீர் வடிகால் வாய்க்கால்களை முறையாக தூர்வாரப்படாததால் மதுரை அலங்காநல்லூர் அருகே தொடர் மழை காரணமாக சுமார் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகியதால் விவசாயிகள் வேதனை. ஏக்கருக்கு 25,000 முதல் 30,000 வரை செலவு செய்துள்ள நிலையில் பொய் மாடல் ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் தங்களின் வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கண்ணீர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கனரக லாரி மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 உயிரிழப்பு. ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் போக்குவரத்து காவல்துறையினரின் அலட்சியத்தால் வாகன ஓட்டிகள் சாலை விதிகளை பின்பற்றாததால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் விமர்சனம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சண்முகநாத சுவாமிக்கு கந்தசஷ்டி பெருவிழா வெகு விமர்சை. சிங்கமுகாசுரன் வதம் செய்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்ற நிலையில் இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும். தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 27ஆம் தேதியன்று காலையில் புயலாக வலுப்பெறக்கூடும் என இந்திய வானிலை மையம் அறிவிப்பு. மதுரை மாவட்டம் தண்டலை கிராமத்தில் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி விளம்பரத்திற்காக உங்களுடன் முதல்வர் முகாம் நடத்தப்பட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திடீரென ஆவணங்களை எவ்வாறு சேகரிக்க முடியும் என கேள்வி எழுப்பி அதிகாரிகளுடன் வாக்குவாதம். ஊராட்சி செயல் அலுவலர் எவ்வித அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என குற்றம் சாட்டிய மக்கள் விளம்பரத்திற்காக முகாம் நடத்தி விடியா திமுக அரசு மக்கள் பணத்தை வீணடிப்பதாகவும் சரமாரி குற்றச்சாட்டு. கொஞ்சம் தண்ணி சுத்தமா வரல,
பாத்ரூம் உடஞ்சு போய் கிடக்கு. அந்த உடஞ்சு போய் பொது கழிப்பறை அந்த கதவை சரி பண்ணி கொடுத்தா நீங்களே உடச்சிக்கிறீங்க, நாங்க சரி பண்ணி தரணுமான்னு பேசுறாங்க. அதெல்லாம் எந்த வேலையுமே நடக்கல. நான் பண்ணி கொடுக்குறேன். பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க போறதுக்கு ரோட்ல பெரும் செடி மடமா கிடக்கு, அதைனாலும் சரி பண்ணி கொடுக்கணும், அதுவும் சரி பண்ணி கொடுக்கணும். கிராம சபை கூட்டத்துக்கு வந்து கிராம சபை கூட்டத்துக்கு வந்து பேசுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. எங்களை வந்து கம்மாட்டை போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு கிராம சபை கூட்டத்தில் உட்காரணும். நாங்கள் எப்படி உட்காருவோம்? நாங்கள் உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டோம். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டம். போராட்டத்தில் உயரம் தடைபட்ட மாற்றுத்திறனாளிகளின் பல்வேறு கோரிக்கைகளை திறனற்ற திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி கோஷம். மது பாட்டில்கள் மழையில் நனைந்துவிடக்கூடாது என கட்டிடம் கட்டி பாதுகாக்கும் ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசு விவசாயிகளின் கடும் உழைப்பில் வந்த நெல்மணிகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்காதது ஏன் என விவசாயிகள் கேள்வி. கன்னியாகுமரி மாவட்டம் செண்பகராமன் புதூரில் நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருக்கும் நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணானதால் விவசாயிகள் வேதனை. கோடை காலங்களில் குடிமராமத்து பணிகளை மேற்கொள்ளாமல் கோட்டை விட்ட ஸ்டாலின் அரசின் பொதுப்பணித்துறை தற்போது வயல்களில் தண்ணீர் தேங்கிய பின்னும் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் கீழ்வளையமாதேவி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 100 ஏக்கருக்கும் மேல் நடவு செய்யப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கண்ணீர். அதிமுக ஆட்சியில் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த வாய்க்காலை வந்து தூர் வாரிட்டு இருந்தாங்க. இந்தமாரி தண்ணியே நிற்காது. இந்த விடியா ஆட்சியில் வந்து மக்கள் வந்து ஒன்றுமே இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு ஒன்றுமே இல்லாததான் நிலைமை உண்டாயிட்டுது. இதுக்கு மேலே நாங்கள் அப்புறம் இதை நடுவு நட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? பொதுப்பணித்துறை வந்து இந்த வாய்க்காலை வந்து இப்போ 4 வருஷமாகவே வந்து என்ன ஏதுன்னே கண்டுக்கிறது இல்லை. இங்கே உள்ள விவசாயிங்க அந்த வாய்க்கால் விட்டவங்க எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாம் புதர்மண்டு போய் கிடக்கு. இதெல்லாம் எல்லாங்க தண்ணி வடியில். இந்த வாய்க்கால் நல்லா இருந்ததுன்னா தண்ணி நல்லா வடிஞ்சிடும். நெல் சாகுபடி அதிகரித்துள்ளதாக கொக்கரிக்கும் நாடகமாடல் அரசு விளைந்த நெல்லை பாதுகாக்க தெரியாமல் உண்மையை கூறும் விவசாயிகளையே தூற்றுவது ஆணவத்தின் வெளிப்பாடு என விவசாயிகள் கண்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மற்றும் நீடாமங்கலம் பகுதிகளில் நடவு செய்து 25 நாட்களேயான இளம் சம்பா பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. இருக்கிற விவசாயிகள் எல்லாருமே வந்து சிறு குறு விவசாயிகள் எல்லாம் கூலி வேலை செய்து தான் அன்னன்னைக்கு வயலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த குடும்பமுமே இந்த விவசாயத்தில் இறங்கி வேலை பார்த்தா தான் அதுலேருந்து ஒரு லாபம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் கடந்த 4 ஆண்டுகளாகவே தமிழக அரசு வந்து விவசாயத்தை புறக்கணிச்சிட்டே இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு மானியமோ இன்சூரன்ஸோ எதுவுமே கொடுக்கவில்லை. போக்குவரத்து துறைக்கு ஆண்டுதோறும் பல ஆயிரம் கோடிகள் ஒதுக்கியும் சுந்தரா டிராவல்ஸ் பேருந்துகளை இயக்கி மக்களை பாடாய்படுத்தும் ஸ்டாலின் அரசு. தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் நாள்தோறும் பல பேருந்துகள் பழுதாவதும் விபத்தில் சிக்குவதும் தொடர்கதையாகி வருவதால் உயிர் பயத்திலேயே அரசு பேருந்தில் பயணம் செய்ய வேண்டி இருப்பதாக மக்கள் வேதனை. பழனியில் மீனவர் கூட்டுறவு சங்க அதிகாரிகள் முறைகேடு செய்வதாகவும் ஒரு தலைபட்சமாக செயல்படுவதாக கூறி அதிகாரிகளை கண்டித்து மீனவர்கள் ஆர்ப்பாட்டம். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழலும் முறைகேடும் புரையோடி போய் இருப்பதால் மக்களுக்கு போராட்டமே வாழ்க்கையாகிவிட்ட அவலம். போட்டோஷூட் மாடல் ஸ்டாலின் அரசின் வேலூர் மாநகராட்சி நிர்வாகம் நிக்கல்சன் கால்வாயை தூர்வாராததால் லாரி டியூபை பயன்படுத்தி அப்பகுதி இளைஞர்களே தூர்வாரும் அவலம். நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் மக்கள் சொல்வதையே பொய் என கூறி பேட்டி கொடுத்து வரும் அப்பாவும் மகனும் எப்போதுதான் திருந்துவார்கள் என மக்கள் கேள்வி. விழுப்புரத்தில் இருமணத்தாங்கல் ஏரி முழுவதும் தண்ணீர் நிரம்பியதால் ஏரியை உடைத்து குடியிருப்பு பகுதிகளை வெள்ள பாதிப்புக்குள்ளாக்கிய மக்கள் விரோத விடியா நகராட்சி நிர்வாகம் கழிவுநீருடன் தண்ணீர் சேர்ந்து தேங்கி கடும் துர்நாற்றம் வீசுவதால் குடியிருப்புக்குள் வசிக்க முடியவில்லை என வேதனை தெரிவித்த மக்கள் மற்றொரு கரையை உடைக்க வந்த JCB இயந்திரத்தை சிறைபிடித்து போராட்டம்.
பக்கத்துல வந்து ஏரி இருக்கு, அந்த ஏரி வந்து உடச்சு விட்டுறாங்க, நைட்டா உடச்சு விட்டுறாங்க. தண்ணி ஃபுல்லா வந்து அந்த அழுக்கு தண்ணி, அந்த கசாடு தண்ணி உள்ள என்ன கிடக்குது அதெல்லாம் வெளில வந்துருது. பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா வெளில வர முடியல, ஒரே ஸ்மெல்லு நாத்து அடிக்குது. இதுல வந்து பசங்களாம் வந்து நிறைய ஸ்கூலுக்கு போகாத, உடம்பு சரியில்லாத நிறைய பிள்ளைங்க வீட்டு விட்டா இருக்காங்க. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏரி தண்ணி வந்து வெளில வரக்கூடாது. அது வந்து என்ன பண்ணுமோ பார்த்து கொஞ்சம் பண்ணி கொடுங்க, அவ்வளவுதான். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 27ஆம் தேதி புயலாக வலுப்பெறக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயண திட்டமான ககன்யான் மேம்பாட்டு திட்ட பணிகள் 90% நிறைவு. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பின் தலைவர் வி நாராயணன் பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் தகவல்.